சிவசங்கரி சிவசங்கரி எவ்வளோ கேவலமான ஆளுன்னு பார்த்தீங்களா? நம்ம கையில் பழி வாங்கணுங்கிறதுக்காக அவங்க கூட பிறந்தவங்க எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்தி கையில் பழி வாங்கணும்னு நினச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேதவழியிட்ட அன்பை பற்றி இல்லாதையும் போல அதிகமாக ஏற்றி விட்டு சாலினியும் அன்பையும் பிரித்து வேதவழியையும் வில்லியாக மாற்றி விட்டாங்க. அதுக்கப்புறமா சிவசங்கரி ஒரு வீடியோவை ரெடி பண்ணி அதை வைரலாக்கி இது மூலயமா கையனோட குடும்பத்துக்கு பெரிய கஷ்டம் வந்துச்சு. அது மட்டுமா செஞ்சாங்க, மூர்த்தியோட கேட்ரிங்கை கேன்சல் பண்ணி இப்போ மூர்த்திக்கு அணுவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல், அவங்க கடனை அடைக்க முடியாமல், வீட்டுக்கு வந்த மச்சானுக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு போட முடியாமல் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க. அது மட்டுமா தான் பெத்த பிள்ளைக்கு ஒரு நல்ல தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பேங்க்கில் லோன் கிடைக்க விடாமல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கையலோட குடும்பத்துக்குள்ளேயும் ஒருத்தன் கருணாக மாதிரி உள்ள நுழைஞ்சு இல்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். கையில் எழில்கிட்ட இருந்து பிரித்து அந்த கையில் இவன் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு நினைப்போட ஒருத்தன் உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு செய்கிறது சிவசங்கரி. இது எல்லாமே கையலுக்கு தெரிஞ்சு கையில் என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க ஆர்வமாக இருக்கேன். நீங்கள் எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.